குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன இன்ட்ரோட போயிடலாம். ஜங்குக் ஒரு மாஃபியா, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர். நீங்கள் 2 பேரும் எப்படி சந்திக்கிறீங்க, எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அது எல்லாமே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபேஸ் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லைக் நீங்கள் வந்து அந்த கேஷ் இதில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போய் கவனிச்சிட்டு வரேன் கஸ்டமரை அப்படி சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள்லாம் போய் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கீங்க. ஹாய் சார், வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட். மே ஐ நோ யுவர் ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க லைக் ராமியான், அதுக்கப்புறம் பேன் கேக்ஸ் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ மேம், யூ வில் ரிசீவ் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு லைக் உங்கள் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அங்கே போய் கைஸ் ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் வந்திருக்காங்க, என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க, கமான் அப்படின்றீங்க. எல்லாம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கர்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஓனர் மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் நீங்களும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்க. மேம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், இட்ஸ் ஓகே என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க ஒரு ஸ்மைலோட. தேங்க்யூ அண்ட் வெயிட் அ மினிட் ஐ வில் டேஸ்ட் அண்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறாங்க. வாவ், இட்ஸ் ரியலி அமேசிங், தேங்க்யூ ஃபார் த ஃபுட் அண்ட் யுவர் டைமிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. தேங்க்யூ மேம் சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர்கிட்டருந்தே ஃபுல்லாக நல்ல காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. இப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போவுமே சேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ அவங்க பே பண்ணிட்டு போகிறாங்க, லைக் எக்ஸ்ட்ராவே பே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வேணான்றீங்க. நீங்கள் வந்து லைக் சாப்பிட்டதுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு டேஸ்ட்டு லைக் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு நீங்கள் சர்வ் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் லைக் ஒரு 2-3 பேர் வராங்க. எல்லாம் கோட் சூட் போட்டு கொஞ்சம் செம்ம கெத்தா. சாப்பிட என்ன இருக்குது சார், நீங்கள் உட்காருங்க, நான் மெனு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மெனுவில் இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ செம்மையாக இருக்க, நீ கிடைப்பியா அப்படின்றான். சார் மைண்ட் யோர் வேர்ட்ஸ், என்ன பேசுகிறீங்க? பேச வேண்டியது தான் பேசுகிறேன். யூஆர் லுக்கிங் ஹாட் அண்ட் செக்ஸி. ஸோ அதனால தான் கேட்குறேன், இந்த மெனுவில் இருக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரையும் பார்த்து சொல்கிறான். சார் நீங்கள் இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளில துரத்த வேண்டியதாக இருக்கும். ஓ துரத்துவியா, துரத்து, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவ்வளோ கெத்தாக உட்காந்துருக்கான். இப்போ நீ ஏஞ்சி வெளில போகல, நான் போலீஸ் கால் பண்ணுவேன். நான் ரொம்ப பயந்துட்டேன், இங்கேருந்து போக முடியாது, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமிராக உட்காந்துருக்கான். உன் பேர் என்ன? நீ என் கூட நைட்டு இருந்தேனா என் பேர் நான் சொல்கிறேன் அப்படின்றான். சி, இங்கேருந்து போறியா இல்லையா? அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போக முடியாது அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்கள் அம்மா வந்து என்னாச்சு இவன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஓவராக பேசுகிறாம்மா, என்னை நைட்டு கூப்பிட்றாம்மா. என்னப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. இங்கே நாங்கள் ரெஸ்டாரண்ட் தான் நடத்துகிறோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த கிளம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வேணாம், உங்கள் பொண்ணை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் அப்புறம் எதாவது கேட்கலான்னு வரீங்க, அவனுக்கு எதோ கால் வருது. என்ன வர வச்சு தோலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இன்றைக்கி தப்பிச்சிட்டேன், நான் திரும்ப நாளைக்கு வரேன், பாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. அம்மா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஃபஸ்ட்டு சேர்க்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, பொறுக்கி நாய் இப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவில் பார்த்து செம்மையாக திட்டுறீங்க. ஸோ வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நிறைய கஸ்டமர் வராங்க. ஸோ உங்கள் ஹோட்டல் வந்து செம்ம ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு லைக் எல்லாருமே ஃபுட்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரிவ்யூ வாங்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து லைக் டிஸ்கவுண்ட் பண்ணி தரது, அந்த மாதிரி நிறைய பண்ணுறீங்க. உங்களை பார்த்தோன்னே லைக் கஸ்டமர் எல்லாமே ஹாப்பி தான். ஸோ அந்த மாதிரி நல்லாவே நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க.
ஸோ இப்படியே கொஞ்சம் ஒரு லைக் ஈவினிங் ஒரு 7:00 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 9:00 தான் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்க லைக் இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் தானே இருக்கு. இன்னைக்கு சீக்கிரமா மூடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 5 பேர் வராங்க. அதே மாரி கோட் சூட் போட்டுட்டு, "இவன் என்ன எழவ கூட்டிட்டு வர போறானோ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மனசுக்குள்ள நெனச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்கலாம் வந்து உட்காந்துட்டு அப்படியே லைக் ஒருத்தவன் தான் ஹெட் மாரி இருக்கா. இன்னொருத்தன் வந்து, "மேம் மெனு? ஆ இதோ எடுத்துட்டு வரேன் சார்ன்னு" சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போய் குடுக்குறீங்க. ஸோ எங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ், தென் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ராமியான். ஓகே. இப்போதைக்கு இத எடுத்துட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வருது. தி ஸ்மெல்ஸ் குட். ஓகே. சிக்கன் நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எடுத்துட்டு வர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு லைக் பக்கத்துல இருக்கவர் கேட்குறாரு. ஸோ எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் பக்கத்துல இருந்து சர்வ் பண்றீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பொறுமையா சாப்பிட்டுட்டு லைக் சொன்னேன்ல அந்த ஹெட். ஸோ அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். இவன் எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கான் முள்ளுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீ தானே? ஆமா. பரவாயில்ல. நல்லா தான் ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க. டேஸ்ட் இஸ் வெரி குட். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சாப்பிட்டுட்டு லைக் பில் பே பண்ணுறவன்றான். ஸோ அவனுங்க எல்லாம் பக்கத்தில் இருந்தானுங்களே. ஸோ அவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க. ஓகே ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் செக் எடுத்து கொடுக்குறான். அதில் பார்த்தா லைக் ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது. சார் நீங்கள் சாப்பிட்டதே இவ்வளோ தான், ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ கொடுக்குறீங்க? ஏன்னா ஃப்யூச்சரில் என் பொண்டாட்டிக்கு இப்படி தானே கொடுக்கணும். என்ன சார் என்ன பேசுகிறீங்க? வார்த்தை அளந்து பேசுங்க. யாருக்கு யார் பொண்டாட்டி? நீ சொன்னாலும் சொல்லனாலும் யூ ஆர் மைன் மேன், soon to be my wife. Bye, take care, my love அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யோ யோ நில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஆனால் எதுவுமே அவன் கேட்கல. அவன் படுக்க காரில் ஏறி அவன் படுக்க போயிட்டான். இவனுங்களை வச்சுக்கிட்டு முன்னாடி யார் வந்தான்னு தெரில, இப்போ இவன் என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கேருந்துடா நீங்களாம் வரீங்க? எனக்காகவே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி. சே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்ருக்கீங்க. வயன் நீ டென்ஷன் ஆகாத, அவனுக்கு கிடக்குறானுங்க. அம்மா எப்படி பேசுகிறானுன்னு பார்க்குறல்ல, கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல். முன்னாடினா ஒருத்தவன் இப்படி இப்படி ஒரு வழி வல்கராக பேசிட்டு போகிறான். அடுத்த இவன் ஒய்ஃபா லவ்வா பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கத்திட்ருக்கீங்க. வயன் நீ வேலையை பாரு, இந்த மாதிரிலாம் பல பேர் நம்ம இது ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிறாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மனசை தேர்த்திக்கிட்டுன்னு நீங்கள் பிறகு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைக் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அதே சமயத்தில் நம்ம ஜங்குக்கு பார்ப்போம். ஏய் வண்டியை மாமனார் வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னோன்னே லைக் அவங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி இருக்குது. செம்ம சீட்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து லைக் ஒரு கிங் சீட் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, கிங் சைஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. மாமனாரே என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏய் ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற? அது இல்லை மாமனாரே, என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரேன். அதுவும் அவள் கையால் சர்வ் பண்ணான். வயிறார சாப்பிட்டுட்டு நேராக மாமனார் பார்க்க தான் வந்தேன். டேய் யாருக்கு யார் மாமனார்? வார்த்தையாளந்து பேசு ஜங்குக். மாமனாரே நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வயனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ என்ன தடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. புரியுதா? சரி ஓகே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அவர் சீட்லேருந்து ஏஞ்சி ஜங்குக் பார்த்து வராரு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவ்வளோ கிட்ட வரணும் அவசியம் இல்லை. சரி பரவாயில்ல சொல்லுங்கள், வயசாயிடுச்சு வேறு. டேய் உங்கள் அப்பன் என் ஃப்ரெண்டுடா, அவனுக்கு பிறந்தவனாடா நீ? கொஞ்சமாவது ஏன் மாமனார் நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ கெத்தா பாருங்க, எவ்வளோ பெரிய ஆட்சி, அது எல்லாத்தையும் நான் தான் ஆண்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்கிட்ட போதுமான சொத்து இருக்குது.
வீடு, பங்களா, எவ்ரிதிங் ஐ ஹேவ். ஒன்று மட்டும் இல்லை, அதுதான் உன் பொண்ணு. அவள் இருந்தானா என் லைஃப் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். யூனோ, அவள் என் பக்கத்தில் நிற்கும் போது அவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்கு மாமனாரே. அப்படியே அவள் அந்த சாப்பாடு எடுத்துக்கும் போது என் கையோட அவள் கை டச் ஆச்சு. அப்போ அந்த ஃபயர் இருந்துச்சு பாரு, ஃபயரு சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி பெத்து போட்டு வச்சிருக்கேன் என் பொண்ணை. அந்த மாதிரி இருந்தா அவள் தான் என் பொண்டாட்டி. ஜங்குக், இது உன் வாழ்நாளில் நடக்கவே நடக்காத ஒன்று. என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பான்னு மட்டும் நினைக்காத மாமனாரே. நீ அதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நீ உன் மாஃபியா ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு உன் பொண்ணுக்கிட்ட நடிச்சுக்கிட்டு, அதுவும் உன் பொண்ணு இதுவரை உன்னை பார்த்தால என்னன்னே தெரியாது. அப்படி இருக்க நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? எப்படி இருந்தாலும் வயன் என்னுடையவ. இதை சொல்லிட்டு போல தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஜங்குக் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஏய், பகல் கனவு காணாது ஜங்குக். மாமனாரே, நான் கனவு காண்றதை சொல்ல, எது நடக்க போகிறதோ அதை முன்னாடியும் உங்ககிட்ட சொன்னேன். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டைலாக போயிட்டுருக்கான். டேய், நான் கண்டிப்பாக ஒன்றை விட நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்கு என் பொண்டாட்டி இருந்தால் தானே அவளை நாளைக்கே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போகிறான். ஜங்குக் நில்லு, நாளைக்கு பார்ப்போம், பாய் மாமனாரே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே பார்த்தா ஒரு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? அது எப்போவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க செம்மையாக கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. எப்போவுமே ஜங்குக்கும் அவருக்கு ஆகாது. லைக் ஜங்குக்கை விட கொஞ்சம் பெரிய மாஃபியா அவர். ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா மாஃபியான்றது தெரியாது. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் உங்கள் அப்பா இதுவரையும் உங்களை லைக் எட்டருந்து பார்த்துருக்காங்களே தவிர கிட்ட வந்து உங்ககிட்ட பேசணுன்னு கிடையாது, எதுவும் பண்ணதில்லை. நீங்களும் வந்து உங்கள் அப்பா வந்து நேரில் பார்த்தது கிடையாது. லைக் உங்கள் அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் வருஷம் போயிருக்கும். நீங்களும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை கேட்குறதில்ல. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே லைக் இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து லைக் ரெஸ்டாரண்ட் திறந்து வச்சுட்டு லைக் அந்த ப்ரேலாம் பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க. கைஸ், இன்றைக்கி இன்னும் நல்லா சமைக்கிறீங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஓகேவா? ஸோ தீபாவளியும் கிட்ட வருது, நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ அதை நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ் விட அதிகமான அமௌண்ட் தருவேன். என்ன, ஓகேவா? ஓகே மேம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாருமே கத்துறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு லைக் சரி ஓகே எல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேஷ் கவுண்டரில் உட்காந்துருக்கேன். இப்போ உங்கள் அம்மா வரல, உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நீங்கள் தான் வந்து கேஷ் கவுண்டரில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. சில கஸ்டமர் வராங்க போகிறாங்க அப்படி இருக்குது. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 an hour நீங்கள் வந்து ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா யாருமே வரல. ஸோ ஜங்குக் சொன்ன மாதிரி அவன் மட்டும் வரான். அவங்க செக்ரட்டரி அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வெளில நின்றுட்டுருக்காங்க. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? திருப்பி என்ன பண்ண வந்திருக்கான்னு தெரியல. சாப்பிட்டு கிளம்புனா பரவாயில்ல. வயன், இப்போ எதுக்கு இவனை கூப்பிட்றான்? அப்படி நீங்கள் பல்ல கடிச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கப் ஆஃப் ராமியான். அதுவும் நீ செஞ்சு எடுத்துகிட்டு வா உன் கையால். எதுக்கு நான் செய்யணும்? அதுக்கு தான் செஃப் இருக்காங்கல்ல. ஏன்னா என் பொண்டாட்டி தான் எனக்கு செய்யணும். போய் எடுத்துட்டு வா. புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்டு தானே ஆகணும். யாருக்கு யார் புருஷன்? நீ யார் ஃபஸ்ட்டு? எதுக்காக என்னை பொண்டாட்டின்னு சுற்றி வந்துட்டுருக்க? உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்? வயன், போய் சமைச்சு எடுத்துட்டு வா. பசிக்குது, காலையில் எதுவும் சாப்பிடல, டைரெக்டாக ஒன்று தான் பார்க்க வந்தேன். போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க பல்ல கடிச்சிட்டு. ஸோ போயிட்டு நீங்கள் தான் செஞ்சு எடுத்துருங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லாவே சமைப்பீங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவன் வைக்கிறீங்க. இந்தா சாப்பிடு. ஏன் அது கொஞ்சம் நல்லா சொன்னால் தான் என்ன? மூஞ்சி ஏன் இப்படி இருக்குது? என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருப்பா. உனக்கு என்ன வேலையை பாரு, சாப்பிட வந்தியா சாப்பிட்டு கிளம்பு அப்படின்றீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அவங்களோட லைக் பார்வையில் அவ்வளோ லவ் தெரியுது உங்கள் மேலே. நீங்கள் ஆனால் கண்டுக்கவே இல்லை, கீழே குனிச்சிட்ருக்கீங்க, எப்படா சாப்பிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி.
கேஷ் கவுண்டரில் லைக் நீங்கள் அவன் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் நீங்கள் கிட்ட போகிறீங்க. சரி போய் பில் இது பண்ணலான்ட்டு. ஸோ நீங்கள் கிட்ட போகும்போது, "வயன் இப்போ உனக்கு என்ன வேணும்?" அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வரீங்க. "எனக்கு இப்போ நீ தான் வேணும்." அப்படி சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் வைக்கிறான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. யாருமே கிட்ட வரல. பிகாஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்க எல்லாமே. ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ லைக் கன் வச்சுட்டு இருக்காங்க. அதனால யாருமே கிட்ட வந்து எதுவுமே பண்ணல. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி அவன் மேலே விழுறீங்க. அதுக்கு தான் பொண்டாட்டி சொன்னேன், ஓவராக பேசக்கூடாது, வா மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். நீங்கள் அப்படியே பாவமாக படுத்திருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரில. ஸோ டைரெக்டாக வண்டி ஜங்குக் வீட்டுக்கு தான் போகுது. ஸோ உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பார் என் பொண்டாட்டி, இதோட ஏந்தனோன்னு வால் வால்னு கத்துவேன். சரி பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட அவன் போகிறான் வெளில. கதவை சாத்தணுன்னு, ஏய் அவன் எங்கே பாஸ்? அவள் கட்டி போட்டதுலேருந்து ஓவராக கத்திட்டு இருக்கான் பாஸ். பேஸ்மெண்ட்டில் தானே? ஆமாம் பாஸ், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கீழே போகிறான். கூட லைக் ஒரு பெரம்பு மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறான். கீழே ஒருத்தனை கட்டி போட்டிருக்கான். உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்? நான் எப்போயோ என் கன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுன்னு நான் சொன்னேன். நீ என்னவோ சட்டம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க. சட்டம் வந்து இப்போ உன்னை காப்பாற்றுமா என்ன? அதுக்கு தான் சொல்கிறேன், என்ன மாதிரி மாஃபியாஸ்லாம் சொன்னதை செய்யணும். உன் இஷ்டத்துக்கு இது உன் வீடு கிடையாது. நீ சொல்கிறத செய்கிறதுக்கு நான் சொல்கிறத தான் நீ செய்யணும். அப்போவே நான் கன்ஸ் எல்லாம் விட்டுருந்தேனா இந்த நிலைமைக்கு ஆளாகிருப்பியா? சொன்னால் செய்யணும், பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பெரம்பெடுத்து அடின்னு அடிக்கிறான். பயங்கரமான அடி. அப்படியே அடிக்கிற அடியில் அப்படியே ரத்தம் ஊற்றுது அவனுக்கு. செம்மையாக கத்துறான் அவன். ஸோ அப்படியே கத்தி கீழே விழுறான். சார் 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 விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துறான். என்ன தைரியம் இருந்தால் ஏன் மேலே கை வைப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த கன் எடுத்து நெத்தி போட்டுலே 2 சுடு லைக் கன் ஷாட்டு. அங்கேயே செத்து போயிடுறான். எவ்வளோ எவ்வளோ தூசிப்பர் ஈட்டியட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கன்னை தூக்கி போட்டு க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அவன் கூட வந்த செக்ரட்டரி அவன் வந்து எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கான். ஜங்குக் டேரெக்டாக இப்போது நீங்கள் வந்து இருக்கீங்களே, ஸோ அங்கே தான் போகிறான் அந்த ரூமுக்கு. ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்தே பார்த்துட்ருக்கான். எப்போ தான் என் ஸ்வீட் ஹார்ட் கண் முழிப்பாலோ. ரொம்பவே அழகாக இருக்கால. முடிச்சிட்ருக்கும் போது தான் வாழ்வாலும் கத்துறா. இப்போது குவைட்டாக அவ்வளோ அழகாக இருக்கா. என் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவசரப்படாது ஜங்குக், எப்படி இருந்தாலும் உன் பொண்டாட்டி உன் கூட தானே இருக்க போகிறா அப்படி சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கான்ஷியஸ்க்கு வரீங்க. என்ன இடம் இது? நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்திருக்கிறீங்க. வாயன் பொறுமடி, ஏன் அப்படி கத்துற? அப்புறம் கதவு வந்து திறந்துருக்கு. பாஸ் ஏதோ சொல்ல வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க. என்ன பாஸ், அது எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்த? பொண்ணா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பின்னாடி வராதுன்னு. என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு? இது என்ன இடம்? என்னது கூப்பிட்டு வந்த? வாயன் நிறுத்து. எதுக்கு இப்போ கத்துற? சரி விடு. ஆக்சுவலாக நீ காலையில் சாப்பிட்ருக்க மாட்டேன். டேய் மேட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லிகிட்ருக்க, நீ என்ன செஞ்சிட்ருக்க? யார் நீ ஃபஸ்ட்டு? என் பேரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. என் பேர் ஜங்குக், உன் புருஷன். உன் பேரே எனக்கு இப்போ தான் தெரியுது. நீ எனக்கு புருஷனா? ஆமாம் வாயன், நான் உனக்கு புருஷன். அது மட்டும் இல்லை, நீ இனிமேலும் இங்கே தான் இருக்க போகிற. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஜங்குக் நான் சொல்கிறத கேளு, என்னை இங்கே வந்து விடு. உன் வாயால் கூப்பிடும் போது தான் வாயன் என் பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு கண்ணத்தில் அரைஞ்சிடுறீங்க. என்ன தைரியம் தான் நீங்கள் எடுத்து தூக்கிட்டு வருவேன், என்னை எடுத்து விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் அரைஞ்ச அறையில் அப்படியே அவன் கண் அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுச்சு. அப்படியே லைக் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவனுக்கு. இதுவரையும் அவனை யாருமே தொட்டது கிடையாது. மேம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி அப்படியே வரான். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வாய்ஸ் தான்.
அவன் கிட்ட கூட வரல. உன் வேலையை பாரு. வயன், நீ காலிலேருந்து சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடு. டேய், மேட்ஸ் கிட்ட சொல்லி அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாத்தையுமே சமைச்சு எடுத்துட சொல்லு. வயன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். என்னால் சாப்பிட முடியாது. நீ சாப்பிட்டு தான் ஆகுற. முடியாதுன்னு சொன்னேன். நான் எங்கள் இடத்த விடு, நான் எங்கிட்ட போகணும். நீ மட்டும் சாப்பிடலன்னு வச்சுக்கோயேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்டு அதை என் வாயால் உனக்கு ஊட்டி விடுவேன். என்ன சொல்கிற வயன்? என்ன சொல்கிற? சி, உன் எச்ச நான் சாப்பிட்றதா? ஜங்குக், சின்ன தயவு செஞ்சு விட்டுரு ஜங்குக். யாருன்னே தெரியாது. நான் ஒரு மாஃபியா, உன் ஹஸ்பண்டும் கூட. soon to be mine, okay? ஸோ டோன்ட் வரி மை லவ். இப்போ சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளையாட்டம் இருக்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சேரில் அப்படியே கால் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். அந்த ஃபுட்டும் வருது, நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சாப்பிட்றியா இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு பவுல் எடுக்கிறான் அவன் சாப்பிட்றதுக்காக. சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிட்றீங்க. ஸோ அவங்க மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே என் மூஞ்சில் என்ன ஓடுது, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடியும். உங்களுக்கும் செம்ம பசி இருந்திருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வரான். நீங்கள் அப்படியே கை கழுட்டு அவன் பின்னாடியே ஓடியாருங்க. என்னை விடு ஜங்குக், நான் தான் சாப்பிட்டேன்ல, விடு என்ன. பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான். பேம் குலைச்சிட்டு இருக்கு உங்ககிட்ட. இதை புடி. பேம், அவளை விடாத, அவள் வெளில போனா நீ தான் பொறுப்பு. டே ருத்ரா, அவள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் நின்றுட்டு இருக்கான். டே எரும மாடு, என்னை விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செக்ரட்டரி கிட்ட கத்திட்டு இருக்கான். மேம் மேம் என் சட்டை விடுங்க. நீங்கள் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? சார் மேலே ஒருத்தன் கை வச்சது கிடையாது. வச்சுட்டானா அவனை கண்டிப்பாக சார் கொன்றுவார். நீங்கள் என்னமோ கன்னத்தில் அரைஞ்சிட்டிங்க. எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. சார் மட்டும் கோவப்பட்டிருந்தாருன்னா உங்களை அந்த இடத்துல போட்டிருப்பார் மேம். ஏய் என்ன நல்லா என்னை பயம்புறுத்துறியா? மேம், நான்லாம் பயம்புறுத்தலை. இப்போ தான் ஒருத்தனை போட்டு வந்தார் சார். நீங்கள் அவர் கோவத்தில் இருக்கும்போது டக்குன்னு கையை வச்சிட்டிங்க. பார்த்துருங்க மேம், சார் எல்லா நேரத்துலையும் நல்ல மூடில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இங்கே பேம் விடவே இல்லை. டேய் இவனை கட்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ அந்த பேம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் மாடிக்கே போயிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கை பார்ப்போம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக் காரில் தான் போயிட்டுருக்கான். அவனோட பிஸ்னஸ் பார்க்க, இந்த மாஃபியா பிஸ்னஸ். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, என்ன பாஸ், நம்மளோட கன்ஸ் எதுவுமே வர வேண்டிய இடத்துக்கு வரல. நம்ம கஸ்டமர்ஸ்லாம் கால் பண்ணி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க பாஸ். என்ன, வர வேண்டிய இடத்துக்கு வரல? என்ன சொல்கிற? ஆமாம், அது யார் பிடிச்சி வச்சுருக்கான்னு தெரியும்ல பாஸ். அது யார்? அந்த காய் பாஸ். தட்ஸ் ஸ்வீட். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன், அவன் தானாக விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக டேய் அவனோட வீட்டுக்கு வண்டியை விட்றா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக அந்த காய் வீட்டுக்கு தான் விடுறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய மேன்ஷன். ஸோ அவ்வளோ காட்ஸ். அவன் வண்டி நின்னோன்னே அங்கே கால் பண்ணி காய் கேட்குறாங்க. ஸோ காய் கேட்டாலும் சரி விடு அப்படின்றான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயாச்சு உள்ள. டேய், உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு என்னோடய வண்டியெலாம் பிடிச்சி வச்சுருக்க? அதில் ட்ரக்ஸு, கன்ஸு, சம் மோர் திங்ஸ் இருக்குது. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? டேய் ஜங்குக், உக்கார். ஏன் வந்தோன்னு ஓரா சொல்கிற? டேய் மயிரே, உனக்கு என்ன வேலை? ஒழுங்காக விட வேண்டியதை விடு. உனக்கு தேவையில்லாத வேலை வேணாம், புரியுதா? 2 பேரும் ஒரு எல்லையோடு நின்றுட்டுருக்கோம். தேவையில்லாமல் அந்த எல்லையை கிராஸ் பண்ண வச்சிடாத. ஒன்ஸ் நான் பண்ணிட்டேன்னா உன்னை போடாமல் விட மாட்டேன், புரியுதா ஸ்வீட்? சரி, இப்போ வண்டியை விட பார்ப்போம். முடியாது ஜாங்கோ. என்ன எடுத்து பேசுகிறியா? சரி, நீ மட்டும் விடலைன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்க எவனும் உயிரோடு இருக்க மாட்டான். வித்தின் ஒரு 10 செகண்ட் தான். எனக்கு அதுவே பெரிய விஷயம். ஸோ என்ன சொல்கிறேன், விட்றியா இல்லை எல்லாத்தையும் போட்டு தள்ளவா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து லைக் டேபிள் மேலே வச்சுட்டு கெத்தாக உட்காந்துருக்கான். அதோட அவங்க செக்ரட்டரி இன்னொருத்தன் வரான். ஏய் பாஸ், அவங்க நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த வண்டி விட சொல்லு. தட்ஸ் குட் டிசிஷன், சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெத்தாக போகிறான். பாஸ், கஷ்டப்பட்டு அவன் வண்டியை பிடிச்சிருக்கோம், எதுக்கு பாஸ் விட சொன்னீங்க? டேய், இப்போ விட்டா இதை விட பெருசாக அடிக்கலாண்டா அவனை. அது மட்டும் இல்லை, இவன் அடித்தா இவனுக்கு தான் வலிக்கும். அதனால் அவனுக்கு பிடிச்ச எதையாவது அடித்தாதான் அவன் நல்லா குழஞ்சி உட்காருவான். ரொம்ப ஓவராக தலைக்கணத்தில் ஆடிட்டுருக்கான்டா. இவனை ஒரேடியாக அடக்கணும், சரியா? ஓகே பாஸ், இப்போதைக்கு அதை விட்டுரு அப்படின்றான். ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கு. ஐ மீன் ஜங்குக் வீட்டுக்கு. ஸோ அப்படியே வரும்போது லைக் அவனுக்கு அப்படியே கையிலலாம் ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே வெளில தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவன் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக வந்துட்டுருக்கான். அவன் ஃபுல்லாக அந்த கோட் போட்டிருப்பான், லைக் அது ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. என்ன இவன் ஏதோ ஈரத்தில் நனைஞ்சு வர மாதிரி வரான் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளட்டு. என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. நீங்கள் பிளட்டுன்னு அவ்வளோ பயப்படுவீங்க. ஸோ ஜங்குக்கு லைக் அந்த கோட்டை அவுத்துட்டு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கான். அவனால் கையில் அந்த லைக் லெஃப்டில் அடிபட்டிருக்கும், ரைட்டில் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு வலி அவனுக்கு. ஸோ அவன் பாட்டுக்கு ரொம்ப அப்படியே வலிக்குதே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆயில்மெண்ட் வைக்க ட்ரை பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஒரு ஷாக்கில் அப்படியே ஃப்ரீஸாக இருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, எவ்வளோ நான் நிற்க போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கிட்ட போகிறீங்க. அப்படியே அந்த பஞ்சை அப்படியே பொறுமையாக எடுத்து வைக்கிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அப்படியே வச்சுட்டு சாரி சாரி, ரொம்ப வலிக்குதா? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே வலிக்குது. உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? இல்லை ஒரு சண்டை, அதில் தான். சரி சரி இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம பயமாக இருக்கும். உங்களுக்கு கையெல்லாம் உதறது. ஜங்குக்கு எல்லாமே நோட் பண்ணுறான். அப்படியே உதறிக்கிட்டே நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த இதில் ஃபுல்லாக பிளட்டை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஆயில்மெண்ட் போடுறீங்க. ஸோ இங்கே வீட்டில் யாருமே இல்லையா? மெய்ட், உங்கள் செக்ரட்டரி? இல்லை, பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லை, வெளியில் மட்டும்தான் இருக்காங்க. எதுக்கு? இல்லை ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைனா உங்களுக்கு அது லைக் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். என்கிட்டே இருக்கும், உனக்கு அதை போட தெரியுமா? ஆமாம், நான் ஒரு நர்ஸாக வேலை செஞ்சேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் ரெஸ்டாரண்ட். சரி அதெல்லாம் விடுங்க, சரி எங்கே இருக்குன்னு காட்டுங்க அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் காட்டுறான். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. லைக் அவனை கை தாங்கில் பிடிச்சிட்டு போய் ரூமில் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. அப்படியே பார்த்தா அப்படியே லைக் அந்த ஷர்ட் ஃபுல்லாக அப்படியே ஈரமாயிட்டே இருக்குது அப்படியே பிளட்டில். ஸோ நீங்கள் அப்படியே லைக் அவனை அப்படியே சுடு தண்ணி வச்சு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் போட்டு ஃபுல்லாக கட்டு போட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறீங்க. இப்போ ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தான். சரி, நான் போயிட்டு மற்றதெல்லாம் பார்க்குறேன், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ ஜங்குக் லைக் அப்படியே தூங்கிடுறான். நீங்கள் ஒரு பவுலில் சூப் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு ஒன்றுனா நான் எதுக்கு பதறணும்? எனக்கு எதுக்கு? உனக்கு சின்னதாக ஏதாவது ஆனாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எதனால்? உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எக்கேடாவது கெட்டு போன்னு விடாமல் எதுக்கு நான் இவ்வளோ கேர் பண்ணும் உன்னை? உனக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு? ஐயோ, பயம் அப்படி பைத்தியக்காரி மாதிரி புலம்பு விட்டானே. வெறும் வயிற்றோட இருக்கான். ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், இந்த சூப் சாப்பிடுங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல? வேணாம், எனக்கு வலிக்குது, கொஞ்ச நேரம் தூக்கம் வருது. அந்த இன்ஜெக்ஷன் கொஞ்சம் தூக்கம் தான் வரும். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்குறீங்களா? நீங்கள் அப்படியே கொஞ்சம் கண் முழிக்கிறான். லைக் அவனுக்கு கேராக இருக்கு போல். ஸோ அப்படியே கை தாங்கில் உட்கார வைக்கிறீங்க. லைக் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, லைக்
அப்படியே மயக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே விட்டால் ரொம்ப அந்த டோஸ் அதிகமாகும்ல எதுவுமே சாப்பிடாம இருந்தால். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க சாப்பிட. ஸோ அவன் அப்படியே கொஞ்சமாக குடிச்சிட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். தேங்க்யூ மேம். எனக்கு இந்த மாதிரி யாரும் என்ன பார்த்துக்கிட்டதில்ல. சின்ன வயசுலேருந்து ரொம்ப தனிமையாக வந்தேன். எனக்கு எதாவது ஒன்றுனா என்னை தவிர யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ சாப்பிட்டு லைட்டாக அப்படியே சாய வைக்கிறீங்க. அவனுக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி கேராக இருக்கும்ல. ஸோ அப்படியே தூங்கிட்டான். நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அப்படியே அவன் முடியை அப்படியே ரஃப் பண்ணி விடுறீங்க. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு லைக் அந்த தூக்கத்தில் சினுங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி லைட்டாக அப்படியே சினிங்கிட்டு அப்படியே தூங்குறான். உன்னை எனக்கு பிடிக்கக்கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வடக்கு ஏஞ்சி போகிறீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது லைக் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு. நல்லா தூங்கியிருப்பான். ஸோ இப்படியே வந்து ஒரு மார்னிங் இருக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சி வந்து பார்க்குறீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஜேகே. பார்த்தா அவனுக்கு லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அச்சச்சோ ஃபீவர் அடிக்குதே. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த ஹாட் வாட்டரில் துணி நனைச்சி லைக் அந்த மேலே போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஈரம் படவும் தான் ஜங்கு கண்ணை முழிக்கிறான். வயன் என்ன பண்ணுற? இல்லை உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது, அதெல்லாம் விடு சரியாயிடும். இல்லை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்படியே விட்டால் லைக் குளிர் ஜுரம் மாதிரி வந்துடும். ஸோ நான் செய்கிறத கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்றீங்க. ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்படி ஏன் பார்த்துட்ருக்கீங்க? கீழே குனிங்க. நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரி அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்களை தான் பார்க்குறான். டேய் அப்படி பார்க்காதன்னு சொல்கிறல்லடா. நான் என்ன பண்ணேன்? நீ ரொம்ப அழகாக இருக்கல்ல, எப்படி என் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியும்? டேய் நான் உன் பொண்டாட்டி இல்லை, உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? உன்னை நைனுக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, உரிமையாக கூப்பிடலாம்ல பொண்டாட்டின்னு. போடாம் பொறுக்கி அப்படின்றீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து லைக் ஒரு நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஊட்டி விடுறீங்க. இதை தவிர வேறு எதுவும் இல்லையா? சரி இரு அப்போ கஞ்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஐயோ வேணாம் சரி இதே ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வாய் கசக்குதுன்றான். ஸோ நீங்கள் வந்து லைக் ஏதோ அந்த ஒரு மாத்திரை இருக்கும் போல். ஸோ ஃபீவருக்கும் சரி அது சேர்த்து போடுறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு, உனக்கு ஒன்று தெரியுதா? எதுக்கு என்ன நீ கேர் பண்ணுற? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கு உன்னை கேர் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஏதோ நீ பண்ணுற, ஆனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சரி நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நான் குளிக்கணுமே, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். நான் ஏன் ஹெல்ப் பண்ணும்? முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே ஏய் நில்லு அப்படி சொல்லிட்டு ஏந்திருக்கு இது பண்ணுறான். அவன் கை வலிக்குது போல். அப்படியே சாய போகிறான் அந்த லைக் அந்த அடிப்பட்ட பக்கமே. ஏய் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சிடுறீங்க. என்ன பண்ணுற நீ? இல்லை ஏன் ட்ரை பண்ண? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? சரி குளிக்க தானே போகணும். சரி குளிக்கலாம் வேணாம் நான் சுடு தண்ணி வச்சு உன்னை வேணால் தொடச்சி விடுவா அப்படின்றீங்க. சரி உன் இஷ்டம் அப்படின்னா லைக் அப்படியே ஹாட் வாட்டர் போட்டு அந்த ஷர்ட் பட்டன்லாம் இது பண்ணுறீங்க. அவன் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். ரொம்ப வலிக்குது வாயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி இரு கழட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே லைக் ஆப்ஸு அப்படி இருக்கும். அப்படியே செம்மையாக இருக்கான் செஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு. என்ன ரொம்ப நேரமாக கழட்டிகிட்டு இருக்க போல் அப்படின்றான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கழட்டிட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறீங்க. அப்படியே அவன் செஸ்ட்டு அவன் ஆப்ஸ்லாம் பார்த்தோன்னே ஆப்ஸில் ரொம்ப நேரமாக துடைச்சிட்ருக்கீங்க. தொடச்சி ஆப்ஸ் கரைஞ்சிட போகுது அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஷையில் லைக் அப்படியே டவல் வச்சுட்டு இப்போ நான் துடைக்கணுமா வேணாமா? தொட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ இதே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் வந்து ஜெக்கிக்கு எல்லாமே பார்த்துக்கிறீங்க. அவன் கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஒரு லைக் 1 வீக் 2 வீக் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்ட ஆகுது. ஸோ நீங்கள் ஜேகே நல்லா பார்த்துருப்பீங்க. அவனும் பெருசாக வெளில போயிருக்க மாட்டான். அவனோட டீலிங்ஸ் எல்லாமே ஃபோனில் லேப்பில் மட்டும்தான் பார்த்துருப்பான். ஸோ லைக் இப்போ தான் லைக் நீங்கள் வந்து குளிக்க போயிருப்பீங்க. அவன் பாடி கார்ட்ட பேசிகிட்ருக்கான். சார் நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா நீங்கள் ஷூட் பண்ணப்போ. நீங்கள் அப்போ தான் கரெக்டாக வெளில வந்திருப்பீங்க.
எது ஷூட் பண்ணப்பையா அப்படி சொல்லிட்டு, டேய் என்னடா பண்ணுறது, வயன் என்கிட்ட எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரில, அதான் இந்த மாதிரி ஐடியா அப்படின்றான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அப்போ காயை பார்த்துட்டு வருவான்ல, ஸோ அப்போ இவன் பாடி கார்ட்டு சொல்லி ஷூட் பண்ண சொல்லியிருப்பான் இவனோட லெஃப்ட் கையில். அப்போ தான் உங்கள் அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு, பாஸ் பாஸ் ஐயோ பாஸ் வேணாம் பாஸ், டேய் சொல்கிறத செய்டா, என் ஒயின் கிடைக்க நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றான். பாஸ் பாஸ் இல்லை பாஸ் இல்லை பாஸ், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். போடாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து அவன் கையில் அவனே சுட்டுக்கிறான். ரொம்ப சுட்டுட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கும். ஒட்ட பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே டவல் கட்டிகிட்டே வந்திருப்பீங்க. அங்கே பாடி கார்டு இருந்திருப்பான்ல, அவன் அப்படியே கண்ணை விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் தான் ஜேகேவே திரும்பினான். அடியே என்னடி இது கோலம், நீ என்னடா பொறுக்கி பண்ண, என்ன பண்ணி வச்சிருக்க நீ, கன் எடுத்து கையில் சுடுவியா, உனக்கு என்ன அவ்வளோ சாதாரணமாக போச்சா அப்படி சொல்லிட்டு அவள் செஸ்ல அடி அடின்னு அடிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற, டவலோட அதுவும் வந்திருக்க, அடிக்கிறதுனா பொறுமையாக வந்து அடிக்க வேண்டியது தானே, அவன் எல்லாமே பார்க்குறான்டி, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்கிட்ட நீ போய் சொல்வியா அப்படி சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறீங்க. ஸோ அப்படியே அடிச்சுக்கிட்டே லைக் பெட்டில் சாஞ்சிட்டீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்கள் கூட சேர்ந்து சாஞ்சிருப்பான். நீங்கள் இப்போ ஜேகே மேலே இருக்கீங்க. ஏய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையாடி அப்படின்றான். என்ன ஓவராக இருக்குது, நீ போய் சொன்னதான் எனக்கு ஓவராக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்றோம். லைக் 2 பேரும் ஒன்றா தானே படுத்திருப்பீங்க. சொல்லுமே உங்கள் லைக் நீங்கள் தான் ஜேகே மேலே படுத்திருப்பீங்க. எல்லாத்துக்கு முன்னாடி செம்ம இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டக்குன்னு உங்கள் ஹிப்போட சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டேய் பொறுக்கி விட்றா விட்றா அப்படி சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் வந்து விடவே இல்லை. லைக் அப்படியே இடுப்பாரு பிடிச்சி அப்படியே லிப்ஸோட லைக் அப்படியே ஒரு கிஸ் தான், செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த கிஸ்லேயே அப்படியே மெல்ட் ஆகிட்டிங்கன்னு சொல்லலாம், அவ்வளோ கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிட்டு, வேன் நீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குடி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா அப்படின்றான். பொறுக்கி விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏஞ்சிடுறீங்க. டவல் பார்த்து வலிக்கிட போகுது. அப்புறம் என்னாலே ஸ்டாப் பண்ண முடியாது, போடாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க ட்ரெஸ் மாற்றிட்டு. ஸோ சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் மாட்ட தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 month ஆகுது. செட்டில் ஆகிட்டிங்கன்னு சொல்லலாம். உங்கள் அம்மா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அலைஞ்சிருப்பாங்க, நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் அப்பாவுக்கும் போயிருக்கும். ஸோ உங்கள் அப்பா வந்து தேடிக்கிட்டே இருக்காரு, ஆனால் ஜங்குக்கு ஞாபகம் வரல. ஸோ இப்போ தான் வந்து ஞாபகம் வந்து காலே பண்ணுறாரு உங்கள் அப்பா. ஜங்கு என் பொண்ணுங்கடா. மாமா என்ன மாமா இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிச்சிருக்க, விட்டா உன் பொண்ணை அம்மாவே ஆக்கியிருப்பேன், என்ன இப்படி பண்ணுற மாமா. டேய் உன்னை நான் இவ்வளோ ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணேன், உன் நம்பரை நீ மாற்றிட்ட, எங்கடா வச்சுருக்க என் பொண்ணை. மாமா உங்கள் பொண்ணு என் கையில் சேஃபாக இருக்கா, டோன்ட் வரி. உங்கள் கிட்டே சேர்க்கும் போது உங்கள் பேர பிள்ளையோட சேர்க்குறேன், கவலைப்படாத, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறான். டேய் ஜங்கு ஜங்கு கட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் உன்னை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த சிம்மையும் உடச்சி போட்டான் ஜேகே. ஸோ அடுத்தது வேறு சிம்மை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வாங்கிட்டு வர சொல்லிட்டான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருப்போம். உங்கள் அப்பாவும் தேடிட்டு தான் இருக்காரு. நீங்கள் வந்து லைக் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் பார்ப்போம் ஜேகேவை. அவன் வந்து காரில் வந்து அந்த கன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கரெக்டாக ஆகுதான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறதுக்கு குடோன் போயிட்டுருப்பான். அவனுக்கு அப்போ ஜேகே கரெக்டாக ஒரு கால் வருது. டேய் எங்கடா போயிட்டுருக்கா, உன் பொண்டாட்டி என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாடா. அதுக்கப்புறம் அந்த வண்டியை நிறுத்திட்டான். ஏய் என்ன சொல்கிற. ஆமாம், நீ உன் கண்ணை பிடிச்சதுக்கே நேரில் வந்து என்னை மிரட்டிட்டு போனேன், இப்போ உன் பொண்டாட்டியை பிடிச்சி வச்சுருக்கேன்டா. அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவள் எப்படி இருக்கா தெரியுமா, செம்மையாக இருக்கா. எங்கே இடத்துல பிடிக்கிற. அன்றைக்கி நானே பார்த்தேன், சூப்பராக இருந்தா. அன்றைக்கே அவளை தூக்கிட்டு வந்திருக்கணும்டா, தூக்கிட்டு வந்து வச்சு செஞ்சுருக்கணும். என்ன பண்ணுறது, மிஸ் ஆகிட்டா, நீ தூக்கிட்ட, பரவாயில்ல விடு, ஒழுங்கா வா அப்படின்றான். லைக் அவனுக்கு தெரியும் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு, லைக் அவனோட குடோன், காயோட குடோன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடுறான். இந்த விஷயம் லைக் உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரும் வந்துட்டுருக்காரு.
ஸோ இங்கே பார்த்தா லைக் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டான், டேய் காய் அவளை விடுறா, என்ன பண்ணி வச்சுருக்கா அவளை? ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் மயக்கத்தில் தான் இருக்கா. டேய் அவளை இப்படிடா தூக்கிட்டு வந்த, செக்யூரிட்டிலாம் இப்படிடா தாண்டின. ஆக்சுவலாக ஜேகேயோட வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே போக முடியாது. பட் காயோட ஆளுங்க ஒரு 2-3 பேர் அங்கே இருந்திருப்பானுங்க. ஸோ பாஸ்வேர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சமைச்சிட்ருக்கும் போது பின்னாடி யாரோ நின்றுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜேகேன்னு நினச்சி திரும்பிங்க, பார்த்தா காய். ஸோ அப்படியே உங்களை லைக் பிடிச்சி இழுக்கிறான். ஸோ லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்திருக்கும் அந்த நேரத்தில். ஸோ அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி அங்கேயே விழுறீங்க. ஸோ அவன் அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பான். என்ன இவ்வளோ ஈஸியாக அவன் எனக்கு எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட, ஓ பொண்டாட்டி ரொம்ப வீக்காக இருக்காடா, ஃப்ரூட்ஸ்லாம் கொடு, அப்போ தான் நான் செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றான். டேய் அவளை விடு, உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ லைக் அப்படியே அடிக்கலான்னு போகும்போது லைக் அவனோட ஆளுங்கெல்லாம் பிடிச்சிட்றானுங்க, போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க ஜேகேவை. ஆக்சுவலாக லைக் ஜேகேயோட பிஸ்னஸ் எதிரி, அதுக்கப்புறம் ஜேகே பண்ணுறப்ப உங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் எதிரி, மெயின் எதிரிவே காய் தான். பிகாஸ் லைக் அவங்களோட நிறைய பிஸ்னஸை ரொம்ப கெடுத்தது. அதே மாதிரி ரொம்ப மோசமான மாஃபியானா அது அவன் தான். லைக் உங்கள் அப்பா ஜேகே எல்லாருமே வந்து லைக் இந்த ட்ரக்கு கன்னை தவிர மற்ற எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் செய்வாங்க. பட் இவன் அப்படி கிடையவே கிடையாது, மோசமான ஆளுங்க. இந்த ஃபாரினர்ஸ்க்கெலாம் நிறைய வந்து லைக் எப்படி சொல்கிறது, பொண்ணுங்க கடத்தி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நிறைய கேடு கெட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனாலே இவங்களுக்கு செட்டே ஆகாது. போட்டு செம்ம அடி ஜேகேவா, ரத்தம் ஊற்றுது அவனுக்கு. என்ன ஜேகே இவ்வளோ சீக்கிரம் என் ட்ராப்பில் மாட்டுவேன்னு நான் எதுவே பார்க்கல. இரு உன்னை போடணுமே, அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கரெக்டாக ஜங்குக் வேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே இதை எடுத்து, இப்போ பாரு உன் பொண்டாட்டி பாரு, பார்த்துக்கோ கடைசியாக பார்த்துக்கோ, ஒரு போடு தான், அதுக்கப்புறம் நீ எந்திருக்கவே மாட்டா ஜங்கு. சரி அவனை எப்படியே ஏஞ்சி நிறுத்துடா. அவனை ஆக்சுவலாக நான் ஒரு கொல்லணும்னு ஒரு குறிக்கோளே வச்சுருக்கேன். அவனை எப்படி தெரியுமா கொல்லணும், மொத்தம் இதில் 6 புல்லட் இருக்குது. எப்படி தெரியுமா போடணும், லெஃப்ட்டு கை லெஃப்ட் கால், ரைட் கை ரைட் கால், அதுக்கப்புறம் 2 புல்லட் மீதி இருக்கும். அது அவன் ஹார்ட்லேயும் அதுக்கப்புறம் அவன் நெத்திலையும் போடணும். இதுதான் எப்படியா இருக்குது, செம பாஸ் அப்படின்றானுங்க. அது தட்ஸ் குட். சரி அப்படியே நிற்க வைங்க. அப்படியே கன் எடுத்து எய்ம் பண்ணுறான். ஒன்று லெஃப்ட் கையில் ஒன்று ஷூட் பண்ணுறான். அப்படியே ரத்தம் பச்சுன்னு அப்படியே திரிக்குது. அப்படியே ஜங்கு காய், இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவ. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஜங்கு. அடுத்தது லைக் அடுத்தது லெஃப்ட்டு காலில் சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் கீழே விழுந்துட்டான். லைக் பாதி அப்படியே விழுந்துட்டான். அவனுக்கு பிடிச்சி லைக் அவன் தொங்கிட்டு இருக்கான். இவனுக்கு பிடிச்சி நிற்க வைக்க பார்க்குறானுங்க. நெக்ஸ்ட்டு கன் எடுத்து லைக் ரைட்டில் சுட வரான். அப்போ லைக் அவன் கையிலேருந்து யாரோ சுடுறாங்க கண்ணை. யாரோ அது அப்படி சொல்லிட்டு பார்த்தா லைக் உங்களோட அப்பா தான் வந்திருக்காரு. என்ன காய் ரொம்ப ஆட்ட போட்ட போல், ரொம்ப தப்புடா, அதுவும் என் மருமகனே கொல்ல பார்க்குறல்ல. அப்போ தான் ஜங்குக் பார்க்குறான். மாமனாரே இவ்வளோ லேட்டாக வராது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே லைக் கண்ணெல்லாம் இருட்டுது அவனுக்கு. ஸோ டேய் ஏஞ்சி நில்லுடா. மாமனாரே பாரு ரத்தம் முத்துது கை கால்லேருந்து, இப்படி என்னால் நிற்க முடியும், போய் உன் பொண்டாட்டியை ஊத்துடு அப்படின்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி எனர்ஜி வந்ததுன்னே தெரில. ஆக்சுவலாக வந்து உங்கள் அப்பாவோட ஆளுங்க எல்லாருமே வந்து காயோட ஆளுங்களை சுட்டிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ரத்தம் ஊற்றுது. அவன் அதை பற்றிலாம் கேரே பண்ணல. உங்களை ஃபஸ்ட்டு வந்து எழுப்புறான். நீங்கள் ஆனால் உங்களுக்கு முழிக்கிற மாதிரியே தெரியல. லைக் பக்கத்தில் தண்ணி இருந்திருக்கும், அதையும் எடுத்து இது பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக கான்ஷியஸ் வரவே இல்லை. வயன் 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 என்னாச்சு, வயன் என்னாச்சுன்னு தெரியல. மாமனாரே சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, வயனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே லைக் அவரும் கார் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தூக்கிட்டு போகிறான். அவனாலே முடியல லைக் ரத்தம் அவ்வளோ போயிட்டுருக்கு. அதை கூட அவன் பொருட்படுத்தாமல் உங்களை தான் தூக்கிட்டு வரான். நீங்கள் கண்ணே முழிக்கல. வயன் வயன்மா வயன் கண்ணை முழிமா வயன் வயன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அழுகுறான். அவன் பெயினை விட நீங்கள் கண் முழிக்காது தான் ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இதில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க.
ஸோ உங்களை லைக் சேர்க்குறான். சேர்த்துட்டு லைக் டாக்டர் என்ன பாருங்கள் ப்ளீஸ் அவள் கண்முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் ஆகுது, நீங்கள் வாங்க. எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஃபுல்லாக கண் இருட்டுது. அப்படியே சாஞ்சிட்டு போகிறான். உங்கள் அப்பா தான் வந்து பிடிக்கிறாரு. டாக்டர் சீக்கிரம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே லைக் ஜங்குக்கு அப்படியே லைக் ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அவனுக்கு அவ்வளோ பிளட் போயிருக்கும். ஸோ அவனுக்கு வந்து சீரியஸாக ஆப்ரேஷன் நடக்குது. ஒரு லைக் எப்படி ஆகுதுன்னா லைக் ஒரு ஹாஃப் டே இருக்கும். நல்லா உங்களுக்கும் சரி லைக் ஜங்குக்கும் சரி நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஜேகே கண் முழிக்கிறான். பார்த்தா உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் லைக் ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. என்னையா எல்லாம் இப்படி சுற்றி நிற்கிறீங்க, ஏதோ நான் செத்து போயிட்ட மாதிரி. டேய் ஓவராக பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்துறாரு. அந்த காய் என்ன பண்ணுங்க, அவனை போட்டு தள்ள சொல்லிட்டேன். எப்பயும் போட்டு தள்ளிட்டாங்க. என் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி வைக்கிறான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? சார் என் பொண்டாட்டிங்க. டேய் இன்னும் கல்யாணமே அவளை என்னை வெறுப்பேற்றதா அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்காங்க. அப்போ தான் நீங்கள் வரீங்க. ஜங்கு கண் முழிச்சிட்டியா ஜங்கு அப்படி சொல்லிட்டு லைக் அவங்க கணத்தை பிடிச்சிக்கிறீங்க. ஜங்கு கண் முழிச்சிட்டியா? வயன் நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? என்னாச்சு? எதுக்கு நீ அன்கான்ஷியஸாக இருந்த? அது 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 வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே திருப்பி அன்கான்ஷியஸ் ஆகிடான். ஐயோ டாக்டர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. லைக் அவன் வந்து திடீர்னு அதிர்ச்சியில் சில பேர் எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் வந்து ஃபுல்லாகவே கான்ஷியஸ்க்கு வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எழுந்திருக்கட்டும், வேறு எதுவுமே சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ½ hourக்கு அப்புறமா கண் முழிக்கிறான். வயன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி கனவு கண்ட வயன், உண்மையா? டேய் நான் ப்ரெக்னெண்ட்டாக தாண்டா இருக்கேன். ஆனால் அது எப்படி? நீயும் நடந்த ஒன்றும் சரியில்லையே. அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் கையை கட்டி நிற்கிறாரு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் ஏற்றுருந்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜங்குக்கே ஏற்றுக்கிட்டீங்க மாஃபியா. ஸோ உங்கள் அப்பாவையும் நீங்கள் பொறுமையாக ஏற்றுருப்பீங்க ஜங்குக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும் போது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வைக்கப்படுறான். டேய் பொறுக்கி உண்மையாக சொல்கிறா? அது ஆக்சுவலாக அன்றைக்கி 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போனோம்ல. ஆமாம் என்னை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போனியே. அப்போ தான் நீயும் நல்லா குடிச்சிருந்த, நானும் நல்லா குடிச்சிருந்தேன். அப்போ தான் 2 பேருக்குள்ளே சம்பவம் ஆயிடுச்சு. அதுவும் நான் வேணாம் தான் சொன்னேன். நீ தான் குடிச்சிட்டு என்னை செடியூஸ் பண்ண. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் அதான் ஒயன் அன்றைக்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. டி எருவ மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடின்னு அடிக்கிறீங்க செஸ்ஸில். ஏய் வலிக்குதுடி. சாரி ஏன்டா இப்படி பண்ண? அட்லீஸ்ட் கான்ஷியஸாக இருக்கும் போது பண்ணியிருந்தா கூட. அதுக்கு என்ன வாவன் இப்போவே நான் ரெடி தான் அப்படின்றாங்க. டேய் அப்படி சொல்லிட்டு உங்கள் மாமனார் கத்துறாரு. மாமனாரே உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் வெளில போங்க அப்படின்றாங்க. ஏய் புரிக்கி அவர்கிட்டே எப்படி பேசிகிட்ருக்க? பண்ணலாம் மேபி லேட்டர் அப்படின்றீங்க. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இது போதுவாய் சீக்கிரமாக நான் குணமாகி வந்துடுறேன் அப்படின்றாங்க. எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. இப்படியே ஒரு லைக் 1 month ஆகுது. ஜேகேக்கு ஓரளவுக்கு நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் தான் இருக்கீங்க. அழகாக 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிறீங்க. இப்போது அஃபீஷியலி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஜேகே வயன் இப்போ கிஸ் பண்ணலாமா வித் யுவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றான். நீங்கள் செஸ்ஸில் அடிச்சுட்டு பொறுக்கி என் பிள்ளைக்கு தெரிஞ்சா உன்னை ஒரே அடியில் போட்டுருவான்டா அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறீங்க. என் பிள்ளை தானே போடட்டும் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியே நீங்களும் அப்படியே அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக கை தட்டுறாங்க. ஸோ ஓகேடா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேபி கேர்ள் பிறந்திருக்கும் அதுக்கப்புறம். ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த கதை எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். உங்களுக்கு கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய். சரிங்க.